அவர்கள் அன்றைக்கு படையெடுத்து சென்று அன்றைக்கு சென்ற தமிழர்கள் ஆளப்போனவர்கள், அதெல்லாம் மன்னாடுகளிலே ஆழப்போனவர்கள். பிறகு அங்கு ஏற்பட்ட சமுதாய கூட்டத்தில் அடங்கி போனவர்கள். இப்படி பல வகையிலே பிரித்து பார்க்க வேண்டிய இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அந்த தமிழர்களுடைய பெருமையை பேசுவதற்கு கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற தமிழர்களுடைய பிரச்சனை மிகப்பெரியது. எந்த ஊரில் பார்த்தாலும் பல்வேறு பிரச்சனை. இப்பொழுது எனக்கு முன்னால் பேசிய அம்மையார் அவருடைய பேச்சை கேட்டிருப்பீர்கள். காரணம், அவர்கள் உயர்ந்த நிலை இருந்தாலும் மக்களுடைய நிலைமையை அறிய வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கும் அல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்துதான் நாங்களும் இந்த இயக்கத்துக்கு தமிழக பாடுபடுகிறோம். அண்ணா அவர்கள் நீண்ட காலத்துக்கு முன்னால் ஒரு கூட்டம் போடுகிற கூட்டத்திலே சொன்னார், தமிழ்நாட்டில் இருந்து வண்டி வண்டியாக ஆட்களை வேட்டையாடி பிடித்துக் கொண்டு போய் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் மற்றும் இருக்கிற நாடுகளுக்கும் கொண்டு போய் மக்களே தீவுகளுக்கும் ஐரிஷ் கடலில் எல்லா ஊர்களிலும் கொண்டு போய் இறக்கி அன்றைக்கு அவர்களை எல்லாம் அந்த ஊரிலே கரும்பு தோட்டத்திலே வேலை செய்கிற கொடுமையை சொன்னார். அதில் பாரதி பாடியிருக்கிறான், இந்த கரும்பு தோட்டத்திலே இவர்கள் எப்படி நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அன்றைக்கே எழுதி காட்டினான். ஆக தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த இயக்கத்திலே நாங்கள் அண்ணா அவர்கள் தான் சொன்னதை போல அண்ணா சொன்னார், அன்றைக்கு இந்த கப்பல் தட்டிலே நின்று கொண்டு வேறு நாட்டுக்கு போகிற பொழுது அவர்கள் இந்த நாட்டை பார்த்து புலம்பி இருப்பார்கள். இந்த நாடில் நஞ்சையும் புஞ்சையும் இருந்தென்ன, காவிரி ஓடி என்ன, மூடு கொடுக்குகள் இருந்தென்ன, மலைவளம் இருந்தென்ன, செவிதம் இருந்தென்ன, ஆனால் நாங்கள் அனாதிகளாக இந்த ஊரை விட்டு போகிறோமே என்று கப்பல் தட்டிலே நின்று அவர்கள் அழுத கண்ணீர் தான் ஆறாக ஓடுகிறது என்று அன்றைக்கு அண்ணா அவர்கள் பேசினார்கள். ஆகவே அண்ணாவில் அன்றைக்கில்லை இன்றைக்கில்லை, அன்றையிலிருந்தே கட்சி எங்களுக்கு ஈடுபட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியான பொழுதெல்லாம் பல்வேறு எந்த திக்கிலை பிறந்தாலும் அண்ணா அவர்கள் இருந்தபோதும் சரி, பெரும்பகுதி கலைஞர் அவர்கள் தான் இந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்வார்கள். இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு பேசி முடிக்கிறவர் அண்ணா அவர்கள் தான். எத்தனையோ பிரச்சனைகள், ஈழ பிரச்சனையானாலும் சரி, அது சீன பிரச்சனையானாலும் சரி, அல்லது வேறு எந்த பிரச்சனையானாலும் கலைஞர் அவர்கள் தான் எடுத்து செய்வார்கள். சாம்சரியாவில் அமெரிக்காவில் வாழ்வதே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அதுங்கேயும் தமிழர்கள் காட்டினால் கனடாவில் பரவாயில்லை என் நிலை இருக்கிறது. எனவே உங்களுடைய வருகை எங்களுடைய பலத்தை காட்டுவதற்கு அல்ல, நாங்கள் அணைந்து